மிர்ச்சி செந்தில் வந்து பணத்தை அனுப்பிட்டேன், அப்படி மொக்கையாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருந்தாரு. இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணும்? அந்த மெசேஜ் வந்தோடனே என்ன பண்ணிடுன்னா, உடனே ஒரு காலை பண்ணி, சார் தப்பாக எடுத்துக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்பட்டுமா, பணம் கேட்டிங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஒரு மாதிரி எம்பராசிங்காக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லிங்க் இருக்கு. ப்ளீஸ் விசிட் திஸ் லிங்க், a huge surprise is waiting for you. மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அதை கிளிக் பண்ணா அங்க ஒரு பொம்பளை நியூடா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. கருவம் இது கையா அனுப்புறேன் அப்படின்னு. சரி இதான் பெயிட், இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் ஓப்பனே ஆகல. வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு? வாட்ஸ்அப் இப்போ என் கையில் இருக்கு சார். அந்த சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மெசேஜ் அனுப்பணும்னா 5 நிமிஷத்துக்கு 1000 நம்பர் போகும். அது போகும்போது எப்படி போகும்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிராக்கெட் போட்டு நேம்னு போட்டிருந்தோம்ல, அதை தூக்கிட்டு அந்த பேரை தூக்கி போட்டோம். இப்போ உங்களுக்கு வரும்போது டியர் சிவா, ஐ மீன் எமர்ஜென்சி, ப்ளீஸ் சென்ட் மீ 5000 டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு வரும். தம்பிக்கு போகும்போது டியர் சங்கர், ஐ மீன் எமர்ஜென்சி. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ பாவம் கிருஷ்ணவேல் ஏதாவது எமர்ஜென்சியில் இருக்கார் போல இருக்கு, இப்போ ஏதோ ஸ்கேம் போல இருக்கு சார், உங்கள் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுதான்னா. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்கேம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு ரூபங்களில் பலருக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்ஜேவும் சீரியல் நடிகருமான மிர்ச்சி செந்தில் அவருக்கு வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவருக்கு 15000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்டு வாட்ஸ்அப் அனுப்புனதை இவரும் கிராஸ் செக் பண்ணாமல் உடனே வந்து ஜிபே பண்ணியிருக்காரு. அவர் நம்பருக்கு அனுப்பினாலும் பரவாயில்ல, இன்னொரு நம்பர் அனுப்பி நீங்கள் இதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஸ்கேம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இது வந்து எப்படி தான் நம்ம தடுக்கிறது? மிர்ச்சி செந்தில் வந்து பணத்தை அனுப்பிட்டேன், அப்படி மொக்கையாக ஏமாந்துட்டேன் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருந்தாரு. அது நானும் பார்த்தேன். இது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ நான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணும்? ஏதோ எமர்ஜென்சியில் இருக்கீங்க, கேட்காத ஆள் கேட்குறாரு அப்படின்னு தோணும். அதுதான் பிரச்சனையே. கேட்காத ஆள் கேட்டாலும் அவர் வாய்ஸில் கேட்கலல்ல, கால் பண்ணி செக் பண்ணணும். அதுதான் விஷயம். இப்போ அந்த மெசேஜ் வந்தோடனே என்ன பண்ணிடுன்னா, உடனே ஒரு காலை பண்ணி, சார் தப்பாக எடுத்துக்காங்க, ட்ராவலிங்கில் இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்பட்டுமா, பணம் கேட்டிங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஒரு மாதிரி எம்பராசிங்காக இருக்கும். என்ன சார் விஷயம், பணம் கேட்டிங்களா அப்படின்லாம் சொன்னால் நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு எம்பராசிங்காக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, கேட்காம அனுப்பிச்சிடுவீங்க. கேட்காத மனுஷன் ஒரு 2000 ரூபா கேட்டிருக்காரு. பெரிய கோடீஸ்வரன் வர கோடீஸ்வரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்கும் கேட்காத ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பெரிய கோடீஸ்வரன்? இப்போ நான் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு அனுப்பிச்சிடுவீங்க. அப்போ அது என்ன நடக்கும், என்னோட வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் அனுப்பக்கூடாது. கேட்டால் அவர் எம்பராசிங்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி கூச்சப்பட வேணாம். என்ன சார் விஷயம்னு கேட்டால் அவர் என்ன, அது எப்படி சொல்லுவார், அவர் ஒரு அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்குமே சீன போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலான்னா, எம்பராசிங்காக இல்லாமல் ஒன்று, சார் உங்கள் மெசேஜ் இப்போ தான் பார்த்தேன், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 2 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்பட்டுமா, ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன அனுப்ப போகிறீங்க அப்படின்னு பதிலுக்கு கேட்டுருவார். இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஹோட்டல் அதிபரே சொன்னாரா, இது எனக்கு 500வது கால் அப்படின்னாராம். அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு தம்பி வந்து எனக்கு பண்ணி காமிச்சாப்புல, லாயலாவில் கம்ப்யூட்டர் படிக்கிற பையன். கேட்டப்போ அது ரொம்ப சிம்பிள் சார், வாங்க இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் என்னோடய லேப்டாப்லேயே ஏதோ ஒன்று போட்டு தட்டினார். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு லிங்க் இருக்குது. ப்ளீஸ் விசிட் திஸ் லிங்க், a huge surprise is waiting for you. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. அதை கிளிக் பண்ணால் அங்கே ஒரு பொம்பளை நியூடாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. கருவம் இது கையா அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி இதான் பெயிட், இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப் க்ளோஸ் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் ஓப்பனே ஆகலை. வாட்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு அப்படின்னு. உங்கள் வாட்ஸ்அப் இப்போ என் கையில் இருக்குது சார், நான் முடிவு பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற வர உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ஸ்கேமர்ஸ் பண்ணுறது. இது மாதிரி ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி விடுவான். அனுப்பின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணுவீங்க. இதை மாதிரி இந்த லிங்கை ஒருத்தர் 2 பேருக்கு அனுப்ப மாட்டாங்க. அதுதான் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ரேண்டமாக ஒரு 300-400 நம்பருக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. எவன் கிளிக் பண்ணுறாலும் அவனை மட்டும் பிடிச்சிக்கலான்னு. ஒரே ஒருத்தனுக்கு அனுப்பி அவன் லிங்கை கிளிக் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? நான் எந்த லிங்கையுமே கிளிக் பண்ண மாட்டேன். யார் அனுப்பிச்சிருந்தாலும் கிளிக் பண்ண மாட்டேன்.
வீடியோவாக அனுப்பிச்சிருந்தா பார்ப்பேன். இந்த லிங்க்கில் போய் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்லாம் அனுப்பிச்சிருந்தா பார்க்க மாட்டேன். ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அனுப்புனா பார்ப்போம். இப்போ நீங்களோ என் ஒய்ஃபோ இல்லை என் பையனோ இந்த அந்த சேனல் இந்த சேனல் அந்த மாதிரி ஆளுங்கன்னா வந்து ரெஃபரன்ஸுக்கு அனுப்புவாங்க. சார் இதை கொஞ்சம் பார்த்துருங்க, இது சம்மந்தமாக பேசலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து டவுட் பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து இது மாதிரி லிங்க் வந்தால் எடுக்காதீங்க. முதல்ல அன்னோன் நம்பர்ஸில் வந்ததுன்னா அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வாட்ஸ்அப் அவங்க கையில் கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, போட்டிங்கன்னா மொத்த கான்டாக்டையும் டவுன்லோட் பண்ணிவிடும். என்கிட்ட இப்போ ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, 500 பேர் நேமு நம்பரோட டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. வெறும் 500 கொடுத்தீங்கன்னா போதும், வருஷத்துக்கு அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஒரு வருஷத்துக்கு 500 அந்த மாதிரி பல்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற சாஃப்ட்வேர் அது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில். இதை டவுன்லோட் பண்ணதை ஒரு எக்ஸல் ஷீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு காலமில் நம்பர்ஸ், அடுத்த காலமில் நேம் அப்படி சேவ் ஆகிருக்கும். அந்த எக்ஸல் ஷீட்டை அந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக நம்பரும் நேமையும் அது உள்ளே வச்சுக்கும். ஓகே, நீங்கள் ஒரு காமனாக ஒரு மெசேஜ் அடித்தா போதும், டியர், அந்த டபுள் ப்ராக்கெட் போட்டு நேம் டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஐ ஆம் இன் எமர்ஜென்சி, ப்ளீஸ் சென்ட் மீ 5,000 immediately to this ஜிபே நம்பர் அப்படின்னு இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு, பிகாஸ் மை ஜிபே இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு நான் போட்டு பை கிருஷ்ணவேல் அப்படின்னு போட்டு அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அனுப்பிச்சேன்னா என் காண்டாக்டில் இருக்க 500 பேருக்கும் அடுத்த 2 நிமிஷத்தில் மெசேஜ் போயிடும். அந்த சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக மெசேஜ் அனுப்பணும்னா 5 நிமிஷத்துக்கு 1000 நம்பர் அனுப்பும் வாட்ஸ்அப் மூலமாக. சரன்னு போகும். அது போகும்போது எப்படி போகும்னா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ப்ராக்கெட் போட்டு நேம்னு போட்டிருந்தோம்ல, அதை தூக்கிட்டு அந்த பேரை தூக்கி போட்டுரும். இப்போ உங்களுக்கு வரும்போது டியர் சிவா, ஐ ஆம் இன் எமர்ஜென்சி, ப்ளீஸ் சென்ட் மீ 5,000 டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு வரும். தம்பிக்கு போகும்போது டியர் சங்கர், ஐ ஆம் இன் எமர்ஜென்சி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க நேமில் போகும். அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குற எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ பாவம் கிருஷ்ணவேல் ஏதாவது எமர்ஜென்சியில் இருக்கார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதட்டம் வருது பார்த்தீங்களா. என்ன அவசரத்தில் கேட்டாரோ, எது கேட்டாரோ, நம்ம போய் ஏன் இப்போ போய் அதை கேட்டுக்கிட்டேன், அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் பதட்டப்படாமல் ஃபோன் பண்ணி இப்படி சொல்லுங்கள், வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அனுப்பிடுமா. உண்மையிலே நான் கேட்டிருந்தேன்னா சரி சிவா அப்படின்னு சொல்ல போகிறேன். கேமா இருந்ததுன்னா என்னது அனுப்ப போகிறீங்க, என்ன விஷயம்னு. இல்லை சார் மெசேஜ் வந்துருந்தது 5,000 அனுப்பு. நான் அனுப்பவே இல்லை சிவா. அப்படியா சார், அப்போ ஏதோ ஸ்கேம் போல் இருக்குது சார், உங்கள் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகுதான்னா. ஆமாங்க நானே சொல்லணும், வாட்ஸ்அப் வேறு ஒர்க் ஆகலை. எல்லாமே ஓப்பன் ஆகும். பேசாமல் பண்ணால் இதுதான் சிக்கல். ஒரு காலத்தில் வந்து நான் வந்து அந்த பட்டன் ஃபோன்லாம் இருந்த காலத்தில் சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, என் ஒய்ஃப் நம்பரை எங்கள் அம்மா அப்பா நம்பர் பூரா எப்படி சேவ் பண்ணி வச்சுருப்பேன்னா, மை டேட், மை மாம், மை ஒய்ஃப்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அது எப்போ ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நம்பர் போட்டுலாம் லாக் பண்ண முடியாது. இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹேஷ் போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். அந்த பட்டன் ஃபோன் டைப்லலாம். ஒரு தடவை ஐசிஐசிஐ பேங்க் போயிட்டு எதுக்கோ பணம் கட்டுறதுக்காக போகிறேன். அதாவது எங்கள் வீடு வந்து பாரதிதாசன் காலனி பக்கத்தில் 100 ஃபீட் ரோடு பக்கத்தில் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே இருக்குது, கேகே நகரில். போயிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி இது பண்ணிட்டு பணத்தை கட்டிட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்து வீட்டுக்கு வரும்போதே என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஃபோனை பேங்க்லேயே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த கவுண்டரில் இருந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. மை ஒய்ஃப்னு இருந்தோடனே ஃபோன் பண்ணி, ஒரு சார் கிருஷ்ணவேலுங்களா, ஆமாங்க நீங்கள் அவங்க ஒய்ஃபுங்களா, ஆமாம், உங்கள் ஃபோனை பேங்க்கில் வச்சுட்டு போயிட்டாரு, அவர் வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள். அப்படி நல்லதுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இப்போல்லாம் என்ன ஆகும்னா கெட்டதுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா ஹேக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு ஃப்ராட் நடக்குது. ஃபோனை போட்டு, சார் நீங்கள் தான் சிவாவா, ஆமாம், உங்கள் ஒய்ஃப் பேர் இதுதானே, ஆமாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கும், என் பேர் சுரேஷ், நான் இப்போ அவசரத்துக்கு என் கையில் வந்து 2,000 ரூபா அட்வான்ஸ் கட்டியிருக்கேன் சார், 25,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்க, அனுப்பிடுவோம், மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே பணத்தை அனுப்பு. அப்படி சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணி, எந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் கூகுளில் உடனே எடுத்து இந்த மாதிரி இந்த பேர் நேமில் பேஷண்ட் வந்திருக்காங்களான்னு கேட்கலாம். அதுக்கும் முன்னாடி உங்கள் ஒய்ஃபுக்கே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு பார்க்கணும். ஸோ எதுவுமே வெரிஃபை பண்ணாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எதையுமே செய்யாதீங்க. எது செஞ்சாலும் ஸ்கேமில் தான் போய் சிக்குவீங்க.
இப்போ இவருமே வந்து சைபர் கிரைமில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒண்ணும் அதை பண்ண எப்படி ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது. முடியாது. ரெக்கவரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க அவ்வளோதான். ஜிபேல பணம் அனுப்பியிருக்கீங்க அவ்வளோதான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டே உங்களால் ட்ராக் பண்ண ட்ரேஸ் பண்ண முடியாதுங்க. முடியாது. ஏன்னா டெல்லியில பேங்க் அக்கவுண்ட் வாடகைக்கு குடுக்கறதுக்கே ஒருத்தன் இருக்கான். பேங்க் அக்கவுண்ட் வாடகைக்கு குடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். ஒரு நாள் வாடகை ரூ. 50,000 சரியா? ரூ. 50,000 நீங்க அவனுக்கு குடுத்துட்டீங்கன்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருவான். அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் போட்டு ஜிபே எல்லாம் பண்ணி குடுத்துருவான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இவன் வந்து நான் சொன்னேன்ல, இந்த ரேண்டம் மெசேஜ் ஒரு ஆள் 2 ஆளுக்கு அனுப்பணும். ஒரு 1000 பேருக்கு அனுப்புவான். 1000 பேருக்கு அனுப்பும்போது 1000 இன்டு ஒவ்வொருத்தருக்கும் 500 கான்டாக்ட் வச்சுக்கங்க. எத்தனை கான்டாக்ட் ஆச்சு? 5,00,000 பேரு. 5,00,000 பேர்ல 10,000 10,000 10 பேர் அனுப்பட்டும். 10 பேர் அனுப்புனாலே எவ்வளோ ஆச்சு? 1,00,000. 50,000 அவனுக்கு கொடுத்துட்டு இவன் 50,000 எடுத்துப்பான். 10 பேருன்ற இடத்துல 20 பேர் அனுப்பிச்சாங்க, 50 பேர் அனுப்பிச்சாங்கன்னா ஜாக்பாட் தான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வாடகை விட்டான்ல, அன்னைக்கு சாயங்காலம் பேங்க் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட்டை போய் க்ளோஸ் பண்ணும். இதுக்கு அவனுங்களுக்கு அங்கே பேங்க்ல ஆள் இருக்கு. அந்த பேங்க் மேனேஜர் பேங்க்ல உள்ள ஆளும் இவனும் உடந்த டூப்ளிகேட் கேஒய்சிலாம் கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை காலைல ஓப்பன் பண்ணுவாங்க. எவன் அக்கௌண்ட் வாடகைக்கு வேணும்னு கேட்குறான்னா கேட்ட உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. சாயங்காலம் அவன் டைம் முடிஞ்சதில்ல, பணத்தை எந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவன் பேலன்ஸ் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு அந்த அக்கௌண்ட் அன்றைக்கி சாயங்காலமே க்ளோஸ் பண்ணுவான். சைபர் கிரைம்லேருந்து வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தான் கேஒய்சி சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாரு என்னன்னு தெரியல, சாயங்காலம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. நீங்கள் அங்கே அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த இந்த பேங்க்லேருந்து எங்கே போச்சு கேட்டாலும் நம்ம இந்த 2-3 அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு சார், அவங்களாம் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, வேறு ஏதோ ஒரு பேங்க்கு. நீங்கள் இதெல்லாம் தேடி பிடிச்சி எங்கே போய் பிடிக்கிறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கேம் பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் என்னவோ சும்மா உட்காந்துட்டு கார்டுக்கு பின்னாடி இருக்க 16 நம்பர் சொல்லு அந்த மாதிரி இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதே மாதிரி தான் ஃபோன் பண்ணார். அவர் வாட்ஸ்அப் ஸ்கேம்லலாம் நேராகவே கால் பண்ணார். கால் பண்ணி தலைவா அவசரமாக ஒரு 10,000 வேணும் அப்படின்னாரு. என்கிட்ட உண்மையிலே காசு இல்லை. ஆனாலும் என்னைய விஷயம் இல்லை, இப்போ உடனே வேணும் கொடுங்க, சாயங்காலம் கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே கொடுங்க சாயங்காலம் கொடுத்துட்றேன்னா, ஏதாவது ஸ்கேமில் கேமில் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அவசரம், ஒரு சின்ன ரொட்டேஷன், சாயங்காலம் கொடுத்துட்றேன். என்கிட்ட உண்மையிலே இல்லைப்பா அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்து வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேரில் பேசும்போது சொன்னேன், அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிருக்கியான்னு கேட்டிங்கல்ல. ஆமாம், அது ஸ்கேமில் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. என்னையா மேட்ரு அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்துதான், இது மாதிரி யூடியூப் வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா 50 ரூபா தருவோம், அதில் போய் நாங்கள் கொடுக்குற லிங்க்கில் இருக்க யூடியூப் வீடியோவை போய் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ரெண்டும் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா 50 ரூபா தருவோம் ஒரு வீடியோக்கு. ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை இந்த வீடியோஸ் லிங்க் வரும், வர நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு வந்துச்சு. சரின்னு நானும் கிளிக் பண்ணி என்ன தான் பார்ப்போமேன்னு போனேன். இந்த க்யூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. என்னென்னா, அந்த பூனை என்ன பண்ணுவோம், செவுத்து மேலே ஏறி நின்றுட்டு அங்கே கீழே என்னவோ இருக்கேன்னு எட்டி பார்க்கும், தெரியல நல்லா எட்டி பார்க்கும், டொப்புக்குன்னு உள்ளே விழுந்துடும். அதுதான் க்யூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படிம்பாங்க. இதே மாதிரி என்ன தான் பார்ப்போமேன்னு போயிருக்கேன். போனால் அங்கே வந்து ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்து அதில் வாங்கன்னு இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ட்ராக் பண்ண முடியும், டெலிகிராமில் ட்ராக் பண்ண முடியாது. நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வந்து 250 பேருக்கு மேலே சேர்க்க முடியாது. டெலிகிராமாக இருந்தால் நீங்கள் 1000 பேர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் அவன் டெலிகிராம் போகிறோம். டெலிகிராம் போனோடனே என்ன சொன்னால் 3 லிங்க் வந்து போய் இவர் கிளிக் பண்ணி பார்த்துட்டு லைக் போட்டு ஷேர் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாம் எடுத்து அந்த குரூப்பில் இல்லை, இன்னொரு நம்பர் சொல்லி அந்த நம்பருக்கு அனுப்புங்க. வேறு அனுப்புகிறாரு. அனுப்புனோடனே உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்கன்னு இவர் ஜிபே நம்பர் கொடுத்துருக்காரு. 150 ரூபா கிரெடிட்டட் அக்கௌண்ட்டில். ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே, ஒரு 3 வீடியோ போனோம், லைக் போட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்க, 150 ரூபா வந்துருச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்காக வெயிட்டிங்கில் இருந்திருக்காரு. 2வது அதே மாதிரி வந்திருக்கு, 150 ரூபா கிரெடிட்டட். 3வது வாட்டி அதுவும் வந்துடுச்சு. நம்மால் குஷி ஆகிட்டாப்ல, 1.5 மணி நேரத்தில் 500 ரூபா சம்பாதிச்சிட்டோட்டா. இது சாயங்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரை உட்காந்துருந்தா செமையான வருமானம் வச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறாப்புல. 4வது வாட்டி வந்திருக்கு, அந்த 15 ரூபா வந்திருக்கு. என்னென்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் வந்திருக்கு, இவர் அதெல்லாம் படிக்கவே இல்லை. கேட்டதுக்கு அதில் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த டாஸ்க் பண்ணால் தான் 50 ரூபா,
டாஸ்க் பண்ணாமல் வெறுமனே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 5 ரூபா தான் தருவோம் அப்படின்னு. சரின்னு என்ன டாஸ்க்குன்னு போய் பார்த்துரு. அதான் நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும். 1 ஹவரில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். 1000 ரூபா போட்டிங்கன்னா 1800 ரூபா வரும். 1500 ரூபா சாரி சம்திங் 1000 ரூபா போட்டால் 1250, 1500 போட்டால் 1800, 2000 ரூபா போட்டிங்கன்னா 2500, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு 35,000 ரூபா வரை போட்டிருக்கேன். 35,000 ரூபா போட்டிங்கன்னா 60,000 40,000 அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஓ அப்படியான்னு பார்த்துட்டு முதல்ல 500 ரூபாய்க்கு ஒரு சின்னது இருக்குது, அதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டிருக்கான். 750 ரூபா வந்துருச்சு. இது நல்லா இருக்கே, வீடியோ போய் கிளிக் பண்ணி 150 ரூபா வாங்குறதுக்கு 500 ரூபா போட்டால் 250 ரூபா எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார். 500 போட்டிருக்காப்புல, அப்புறம் 1000 போட்டிருக்காப்புல, அப்புறம் 1500, 2500 ரூபா போட்டிருக்காப்புல, 3800 ரூபா வந்திருக்கு. இது செம மேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது 7000 ரூபா போட்டிருக்கான். போட்டோடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் வேலெட்டில் 9000 ரூபா சேர்த்துருக்கோம். 15,000 ரூபா நீங்கள் கட்டினா தான். இது வந்து டபுள் லேயரு. மற்ற இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் சிங்கிள் லேயர், இது டபுள் லேயரு. நீங்கள் இன்னொரு 15,000 ரூபா கட்டினீங்கன்னா தான் மொத்தமும் சேர்த்து திருப்பி தர முடியும்னு. பார்ட்டிகிட்ட காசு இல்லை, அதுக்கு தான் என்கிட்ட 10,000 ரூபா கேட்டிருக்கான். நான் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு எவன்ட்டே வாங்கி கட்டியிருக்கான். கட்டினோடனே அதே மாதிரி திருப்பி வந்துருச்சு. வந்தவுடனே பேசாமல் மூட்டு வர வேண்டியது தானே. அடுத்த ரவுண்டு போயிருக்கான். அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த முதல்ல 5,000 ரூபா கட்டினானே அந்த ஸ்லாட்டு முடிஞ்சிருச்சு, ஸ்ட்ரைட்டாக 10,000 ரூபா ஸ்லாட் மட்டும் தான் இருக்குன்றாங்க. 10,000 கட்டியிருக்கான். அடுத்த ஆள் 15,000 கட்டியிருக்கான். இது வந்து 4 லேயர் அப்படின்ட்டாங்க. இப்போ 4 தடவை பணம் கட்டினா தான் பணம் வரும்ட்டாங்க. அதுக்கு மேலே இவன்ட்ட கடன் கையில் காசும் இல்லை, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. 500 ரூபா சம்பாதிச்சார், மொத்தமாக எவ்வளோ ஏமாந்தார் அவர்? மொத்தமாக ஒரு 30,000 விட்டான். 30,000 ரூபா. அதுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க, பிட்காயின். இங்கே பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, இந்த அக்கௌண்ட்டில் இது பேரில் உங்கள் பேரில் தான் இருக்குது, உங்கள் வேலெட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எல்லாமே காட்டும். என்ன நீ இன்னொரு 30,000 கட்டினா தான் அதை எடுக்க முடியும் அப்படிமா. ஸோ மொத்தமாக நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, பணம் கட்டக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, லிமிட்டு, அது வரை கட்டுவீங்க. அவன் அதுக்கு மேலே இன்னொரு டார்கெட் வைப்பான். ஏமாத்துறவன் வந்து என்ன பண்ணுவான்னா உங்களுடைய பேராசையை தான் தூண்டுவான். இவர் ஏன் ஏமாந்தார், சும்மா இல்லாமல் அதை போய் கிளிக் பண்ணால் என்னன்னு முதல்ல போனார். அங்கே ஒரு வீடியோவுக்கு லைக் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணால் 50 ரூபா கிடைக்கும்னு குஷி ஆகிட்டார். கிடைக்குதான்னு செக் பண்ணியிருக்காரு, கிடைக்குதுன்னொடனே குஷி ஆகிட்டார். அப்போ பேராசை வர ஆரம்பிக்குது உள்ள. அப்போ உங்களை படிப்படியாக தான் உள்ள இழுப்பான். சரியா? அப்படி இழுக்கும்போது போய் சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல குரலி வித்தன்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடாமல் அப்படியா பாப்பமே க்யூரியாசிட்டி, யோசிக்க மாட்டான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டால் ரெண்டில் ஏதாவது ஒன்று செத்து போகும். செத்து போனால் நாளைக்கு அவனுக்கு தொழிலுக்கு என்ன பண்ணுவான்? அப்பால் பாம்பு வச்சுருப்பான், திறந்து காட்டுவான், பாம்பு இருக்கும். ஒரு கட்டையை தரையில் அடித்து அதில் ஒரு கயிறை கட்டி ஒரு கீரியும் கட்டி வச்சுருப்பான். அது சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு யோசனை வேணாமா? கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட்டான்னா ரெண்டில் ஒன்று செத்து போகும். செத்து போனால் நாளைக்கு அவன் தொழிலுக்கு என்ன பண்ணுவான்? அந்த யோசனை வந்தாலே நமக்கு என்ன தோணுது தெரியும். கண்டிப்பாக இவன் சண்டை விடமாட்டான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அறிவு இல்லாமல் தான் நம்ம போய் க்யூரியாசிட்டியில் சிக்கிறது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறமா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தில் உபதி வந்துச்சும்மா, வெறுங்கை பாரு, அதுலேருந்து காயின் வந்துச்சு அப்படிம்மா. எனக்கு நிறைய மந்திரம் தெரியும், சுடுகாட்டில் உட்காந்து நிறைய இது பண்ணியிருக்கேன், மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கான் அப்படி இப்படிம்மா. ஒருத்தன் திடீர்னு அவனாவது கூட்டத்தில் கடுப்பாயி போடா ஃப்ராடு, எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏய் போகாத, போனேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அடிமா, அவன் மயக்க முடி கீழே வந்துடுவான். அது அவன் ஆள், அந்த திட்டினது அவன் ஆள். சரியா? முடிச்சு விட்ருவாங்க. அவனை படுக்க வச்சுட்டு அவன் மேலே போர்வையெல்லாம் தூக்கி போட்டு மூடிடுவான். மூடிட்டு இந்த மந்திரத்தோட பவர் உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மை டப்பா எடுத்து, அதுக்கு அங்கே எங்கேயோ கடையில் வாங்கிட்டு வந்து ஐடெக்ஸ் மை, அது அதை வாங்கிட்டு வந்து அந்த டப்பாவை தூக்கி நடுவில் வச்சு அவன் அந்த பாடி மேலே வச்சுட்டு இந்த மந்திரத்தோட மகிமையை பார், ஏய் அப்படிமா. அந்த பாடி அந்த இடத்துல தரையிலேருந்து மேலே வந்து பார்க்குறவங்கன்னா துணி போட்டு மூடி இருக்கும், ஆனால் பாடி மட்டும் மொத்தமாக எழுந்திரிச்சிடும். என்னென்னா ஒன்றும் கிடையாது, அந்த துணி போட்டு 3 நாளில் அதில் சைடில் ஒரு ஹாக்கி பேட் வச்சு தச்சு வச்சுருப்பான் 2 சைட்லேயும். என்ன பண்ணுவோம், இந்த ஹாக்கி பேட்டை தூக்கிட்டு இப்படி எந்திரிச்சு நிற்பான். அந்த பேட் வந்து கால் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ அப்படின்னு டப்புக்கு திருப்பி படுத்துப்பான். அந்த இடத்துல ஒரு பாடியே எழுப்பிட்டான்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரண்டிருப்பாங்க. கையில் ஒரு சின்ன எலும்பு மாதிரி வச்சுருப்பான். இது தலைச்சம்புள்ள எலும்பு. முதல்லே சொல்லுவான், கேட்பான்,
அந்த பச்சை சட்டை போட்டவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் என்ன பண்ணாரு, ஏன்னா இவன் முதல்ல நோட்டம் பார்த்துருப்பான், எவன்லாம் கொஞ்சம் காசு இருக்கிறவன் மற்றவெல்லாம் இல்லைன்னு. அந்த அடையாளத்தை வச்சு இந்த எல்லாரும் கை நீட்டுமா, எல்லாரும் கை நீட்டுவாங்கல்ல, இந்த எலும்பை வச்சு ஒவ்வொருத்தர் கையாக தொடுவான். நான் யாரெல்லாம் தொடலையோ அவெல்லாம் போயிரு அப்படின்றான். அப்புறமா இந்த மை டப்பா வாங்கிக்க 10 ரூபா, நான் சொல்கிறது ஒரு 80களில் ரூபா, இதை கொண்டு வீட்டில் வச்சு டெய்லி பூஜை பண்ணணும்னா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்குமா, எல்லாம் வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்து வாங்கி போயிடுவாங்க. அதை காலம் காலமாக இந்த மாதிரி ஏமாத்துறதுன்றது பல வகையிலையும் பல முறைகளையும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கேமில் போய் சிக்கிறது நம்ம தானே தவிர அவங்கள வரவேற்றுலாம் கூப்பிடலை. ஏமாறாமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்போவுமே ஒரு தடவை சார் எல்லாத்தோட சேர்த்து மக்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லுவோம். உங்கள் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோன் காணாமல் போச்சுன்னா, இல்லை திருடிட்டு போனாலோ, அதுலேருந்து ஏதாவது டேட்டாவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாலோ, முதல்ல என்ன பண்ணுவான், ஃபோனோட லொக்கேஷன் தெரியக்கூடாதுன்னு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா பவர் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னோடய ஃபோனில் இந்த பார்த்தீங்கன்னா இப்படி நான் அதை சுவிச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன்னு வச்சு, என்னோட இந்த ஃபிங்கர் வந்து இது ஆத்தரைசேஷன் கிடையாது, வெறும் கட்டவர் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் பவர் ஆஃப் பண்ணுறேன், வெரிஃபைன்னு கேட்கும். நான் பாஸ்வேர்டு போடணும், இல்லைனா என் தம்பு வைக்கணும், வச்சா தான் அது ஆஃப் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரே அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புது மெசேஜ் வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணும், அந்த மேலே அந்த பேட்டரி லெவலில் அந்த சிக்னல்லாம் காட்டும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படி சும்மா ஃபோன் லாக் ஆகிருந்தாலும் அதை இப்படி இழுத்து விட்டிங்கன்னா கீழே வரும். அதை லாக் பண்ணி வச்சு அதுக்கும் ஒரு செட்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ட்ரே நாட் அவைலபிள் வென் ஸ்க்ரீன் லாக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போட்டிங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அதை இழுத்து விட்டானா ஏர்ப்ளைன் மோடு காட்டும், அதை ஆன் பண்ணிட்டேன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனது ஒன்று தான், ஏர்ப்ளைன் மோடில் இருந்தாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் அவன் சாஃப்ட்வேரில் போட்டு சொருவி லாக் ஓப்பன் பண்ணுவான். இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை ஆஃப் பண்ணவும் முடியாது, ஏர்ப்ளைன் மோடுக்கும் போட முடியாது. அப்போ என்ன ஆகும், ஃபோன் எப்போவுமே ஆனில் இருக்கும். உள்ள ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபோனில் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஜிமெயிலில் லாகின் பண்ணி ஃபைண்ட் மை டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு காமிச்சிடும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்லைன்லேயே சைபர் கிரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடலாம். அடுத்த 10 நிமிஷத்தில் ஆளை பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபோனில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு சேஃப்டிக்காக, அதெல்லாம் பயன்படுத்த அவ்வளோதும் தெரிலனாலும் அடிப்படையான விஷயங்களையாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ஸ்கேம் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.